ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் நிலையில் பெரம்பூர் சுரங்கப்பாதையில் மழை வெள்ளம் தேங்கியிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுரங்கப்பாதை பாதி அளவு மூழ்கியிருக்கும் நிலையில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் நிலையில் பெரம்பூர் சுரங்கப்பாதையில் மழை வெள்ளம் தேங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலையோரம் நீர் தேங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சுரங்கப்பாதையே மூழ்கியிருக்கும் நிலையில் அந்த நீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? அப்பகுதியில் உள்ள மக்கள் கூறுவது என்ன? முழு விவரம். வணக்கம். சென்னையில் காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நாம் தற்பொழுது பெரம்பூர் வேசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சுரங்கப்பாதையை பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பயன்பாட்டிற்காக இந்த சுரங்கப்பாதை என்பது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் காலை முதலே தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக முட்டிய அளவிற்கு தற்பொழுது மழைநீர் இந்த இடத்துல தேங்கி இருக்கிறது. களத்திலிருந்து பார்க்கும் பொழுது தற்பொழுது வரைக்கும் இந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் யாரும் ஈடுபடாத ஒரு சூழல்ல இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகளும் அதே போல நடந்து செல்லக்கூடிய நபர்களும் முழங்கால் அளவுக்கு தண்ணீரை கடந்து சென்றுதான் அந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கப்பாதையை பொறுத்தவரைக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு மட்டுமே இந்த சுரங்கப்பாதை என்பது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில இந்த சுரங்கப்பாதையில தற்பொழுது காலை முதல் பெய்த கனமழை காரணமாக முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தற்பொழுது தேங்கி இருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் இந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் யாரும் ஈடுபடவில்லை. தண்ணீர் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நிலையில தண்ணீர் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால இந்த பாலம் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்திற்காக பொதுமக்கள் கூட பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாறிவிடும் என்பதால இந்த சாலை இந்த சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தக்கூடிய நடைவாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சுரங்கப்பாதையை பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டும்தான் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில வேசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதையில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. கள தகவல்களுக்கு நன்றி வெங்கட்.